लक्ष्मीनाथसमारम्भां नादयामन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்திரன் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2492வது நாள் 2493வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரம் இந்த பாசுரம். மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம அவதாரங்கள் என 7 அவதாரங்களை சொன்னவர் இதிலே அம்சாவதாரம் என்கிற அவதாரத்தை பற்றி பேசுகிறார். பொதுவாக 10 அவதாரங்கள் தான் என்று நாம் சொல்லி வந்திருக்கிறோம். மீனொடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்பது இந்த ஆழ்வாருடைய பாசுரத்திலேயே வரக்கூடிய ஒன்று. 10 அவதாரங்களை சொல்லி வந்தாலும் கூட பாகவதத்திலே 22 அவதாரத்தை குறிக்கிறார்கள். அதிலே ஒரு அவதாரம் அம்சாவதாரம், மோகினி அவதாரம், திரிவிக்ரமாவதாரம் ஆகிய உள்ளிடும். அதிலே அம்சாவதாரத்தை பற்றி பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலைத்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 1042வது பாசுரம். முன் உலகங்கள் 7 இருள் மண்டி உண்ண முதலோடு வீடும் அறியாது என் இது வந்தது என எமையோர் திசைப்ப எழில் வேதம் இன்றி மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ அன்னம் அது இருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மை ஆளும் அரசே. எது நம்மை ஆளும் அரசு என்று சொல்லுகிறார் என்று பார்ப்போம். என்ன சொல்லுகிறார்? முன் உலகங்கள் 7 ஓம் பூஹு புவக சுவக தபக மகக ஜபக என மேல் உலகம் 7 உலகங்களும் தேவர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதி வரையிலும் நீரால் சூழப்பட்டு இருளும் சூழ்ந்து விட்டதாம். திடீரென இருள் வரவும் என்ன இருள் என்று தெரியாமல் திகைத்து போய் தேவர்கள் முதலானவர்கள் எதுவும் அறிய முடியாமல் ஆதியும் அந்தமும் அறியாமல் திகைத்து நிற்க, இப்படி வருவதற்கு காரணம் என்ன என்று திகைத்து போயிருக்க, அதற்கு காரணம் மதுகைடவர்கள் என்று 2 சகோதரர்கள் அசுரர்கள் வேதங்களை பிரம்மாவிடமிருந்து திருடி சென்று விடுகிறார்கள். திருடி சென்றதோடு மட்டுமல்ல, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் போய் எல்லோரும் திகைத்து இருக்க, அப்போது வானவர்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் முனிவர்களுக்காகவும் அருளை சுரந்து இந்த உலகானது இருளையிலிருந்து வெளியே வரும்படியாக அம்ச ரூபமாக வந்து வேத சாஸ்திரங்களை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் தேவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் உபதேசித்து உலகை இருளில் இருந்து காப்பாற்றிய அந்த பெருமாள் நம்மை, அந்த பரஞ்சோதி நம்மை அடிமை கொள்ளட்டும் என்று சொல்கிறார். வந்தவர்கள் பதுகைடவர்கள் என்கிற அசுரர்கள் அவர்கள் வேதத்தை கலைவாடி கொண்டு போகிறார்கள். வேதமே படைப்புக்கு காரணமானது. வேதம் இல்லாமல் பிரம்மா ஒளியிழந்து போகிறார். பிரம்மா மட்டுமல்ல, சகல உலகங்களும் இருள் சூழ்ந்திருக்கிறது. இந்த இருளிலிருந்து ஒளி வர வேண்டும் என்றால் பெருமாள் தான் நம்மை காக்க வேண்டும் என்று நினைக்க பறவையாக அம்ச பறவையாக அவதாரம் செய்து வேதங்களையும் மீட்டு வந்து மீட்டதோடு அல்லாமல் மீண்டும் பிரம்மாவிற்கு அதை உபதேசித்து பிரம்மாவிற்கு மட்டுமல்ல அங்கு இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கும் அதை உபதேசம் செய்து உலகம் மீண்டும் ஒளிபெறுபடி செய்த அவனுடைய பாதம் நம்மை ஆட்கொள்ளட்டும் என்று சொன்ன அற்புதமான பாசுரம் அம்சாவதாரத்தை பற்றிய பாசுரம் இந்த பாசுரம்.
நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம். அதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். முன் உலகேழும் இருள்மண்டி உண்ண முதலோடு வீடு அறியாது எண்ணிது வந்தது என்ன இமையோ திகைப்ப எழில் வேதமின்றி மறைய பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ அன்னமது ஆய் அங்கிருந்த அறநூல் உரைத்த அது நம்மை ஆளும் அரசே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா வித்யாப்தனவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.